தீவிரவாதத்தை கட்டுக்குள் வைக்கும் ஸ்பெஷல் எஸ்ஏடிஸ் பிரிவில் அண்டர்கவர் அதிகாரியாக இருக்கிறார் காந்தி விஜய். மிஷன் ஒன்றின்போது தன் 5 வயது மகன் ஜீவனை இழந்துவிட்டதாக நினைத்து காந்தி உடைந்து போயிருக்க, பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஜீவத்தை எதிர்பாராத இடம் ஒன்றில் சந்திக்கிறார். இப்படி இணையும் தளபதியும் இளைய தளபதியும் என்ன செய்தார்கள் என்பதே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஒன்லைன். இரு வேறு தோற்றங்களில் விஜய். இதற்கு முன்பே பிகில் படத்தில் அப்பா மகன் வேடத்தில் நடித்துவிட்டாலும் இது அவருக்கு வேறொரு களம். கலாட்டாவான எஸ்ஏடிஸ் ஏஜென்ட் மற்றும் கணவர், உடைந்துபோன தந்தை, துள்ளல் மகன் என ஒரே படத்தில் பல்வேறு பரிமாணங்கள். இதில் காந்தி நாம் ஏற்கெனவே பழக்கப்பட்ட விஜய்தான். ஆனா மகன் ஜீவனாக எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் வைத்துக் கொள்ளாமல் இறங்கியடித்திருக்கிறார். உடல் மொழி, சின்ன சின்ன மேனரிசங்கள், நக்கல் என மொத்தமாக அந்த கதாபாத்திரத்தில் நாம் இதுவரை பார்க்காத விஜயை கண்முன் நிறுத்துகிறார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு இணையும் விஜய் சினேகாவின் கெமிஸ்ட்ரி கியூட். நண்பர்கள் கூட்டத்தில் வலுவான பாத்திரத்தை சுமந்திருக்கும் பிரசாந்த் சில காட்சிகளில் கைதட்டல் பெறுகிறார். இவர்கள் அல்லாமல் ஜெயராம், பிரபுதேவா, லைலா, அஜ்மல், வைபவ், பிரேம்ஜி, அரவிந்த் ஆகாஷ் என பலரும் நடித்திருக்கிறார்கள். அனைவரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் குறையில்லாமல் நடித்துவிட்டு போயிருக்கிறார்கள். மற்றொரு நாயகியாக வரும் மீனாக்ஷி சௌத்ரிக்கு பெரிய வேலை இல்லை. இரண்டாம் பாதியின் பரபரப்பை தணிக்க யோகி பாபுவின் காமெடி ஒன்லைனர்கள் உதவுகின்றன. முக்கிய வில்லனாக மோகன் சுவாரஸ்ய தேர்வு என்றாலும் போதிய மிரட்சியை ஏற்படுத்தவில்லை. எஸ்ஏடிஸ் குழுவின் மிஷனிலிருந்து தொடங்குகிறது படம். விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் ஆகிய 4 பேரின் நட்பு, வீட்டிற்கே தெரியாமல் அண்டர்கவர் ஏஜென்ட்களாக இருந்து மனைவிகளிடம் அவர்கள் படும் பாடு என ஆரம்ப காட்சிகள் நாஸ்டால்ஜியா விஜய் படமாக சுவாரஸ்யப்படுத்துகின்றன. எஸ்ஏடிஸ் மிஷன்களும் அதிரடி ஆக்ஷனுக்கு நல்ல தீனி போடுகின்றன. ஆனால் அந்த மிஷன்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் போதிய தெளிவில்லை. பல நாடுகள் சுற்றும் கதையை அதற்கான அழகியலும் பிரமாண்டமும் குறையாமல் காட்சிப்படுத்தியிருக்கிறது சித்தார்த் நுனியின் கேமரா. பாடல்களில் ஏமாற்றமளித்தாலும் பின்னணி இசையில் அதை ஓரளவு ஈடுகட்டிவிடுகிறார் யுவன். படத்தின் தரத்தை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தியிருக்கிறது ராஜீவனின் கலை இயக்கம். முக்கிய காட்சிகளில் எடிட்டர் வெங்கட்ராஜனின் கட்ஸ் சிறப்பு. பெரும் விமர்சனத்துக்குள்ளான இளைய விஜயின் ஏஜிங் காட்சிகள் படத்தில் சிறப்பாகவே வந்திருக்கின்றன. அப்படியான முயற்சியை சாத்தியப்படுத்திய விஎஃப்எக்ஸ் குழுவுக்கு பாராட்டுகள். சில கிரீன் ஸ்கிரீன் பிளூ மேட் காட்சிகளும் பிசிறு தட்டுகின்றன. இரண்டாம் பாதி முழுவதும் ஹீரோவுக்கும் வில்லனுக்குமான மோதலும் துரத்தலும்தான். அதை இன்னும் கூடுதல் சுவாரஸ்யத்துடன் எழுதத் தவறியிருக்கிறது வெங்கட் பிரபு, எழிலரசு, குணசேகரன் கூட்டணி. சிறந்த காட்சிகளை நம்பியே இருக்கிறது. அதிலும் திரைக்கதை ரீதியாகச் சுவாரஸ்யமாக எதுவுமில்லை என்றாலும் சி.எஸ்.கே. ரெஃபரன்ஸ், சர்ப்ரைஸ் கேமியோ, இரு விஜய் கதாபாத்திரங்களையும் பயன்படுத்திய விதம் என அவுட் ஆஃப் சிலபஸ் விஷயங்களை வைத்து தப்பித்துவிடுகிறார். அதே சமயம் அடுத்த பாகத்துக்கான அந்த பில்ட் அப் காட்சி வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட உணர்வையே தருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.